கொள்ளு சாப்பிடறதுக்கே பிடிக்கல சிஸ்டர், ஆனா எனக்கு வந்து சாப்பிடணும் வெயிட் லாஸ்க்காக அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கொள்ளு ரசம் வந்து சூப்பருங்க. நெஞ்சு சளி எல்லாம் வந்து அப்படியே நீக்கிடும். அது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? கொள்ளு வந்து ஒரு 1/4 கப் அளவு எடுத்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஃபர்ஸ்ட் குறப்பா அரைச்சிட்டு அதுல வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, காரத்துக்கு ஏற்ப ஒரு 2 3 பச்சை மிளகாய் நீங்க வந்து சேர்த்துக்கலாம். 5 பெரிய பூண்டு சேர்த்துருக்கேன், நீங்க 10 பல் பூண்டு கூட சேர்த்துக்கலாம் சின்னதா இருந்துச்சுன்னா. அதை நல்லா குறப்பா அரைச்சிட்டு அப்புறம் புளியும் தக்காளியும் சேர்த்து நல்லா கையிலே வந்து பசஞ்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு வெந்தயம் வந்து பொரிய விட்டுக்கிறேன். கூடவே கருவேப்பிலை, வரமிளகாய், அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து இது நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம வந்து ரசப்பொடி செஞ்சு வச்சிருக்கோம்ல கொள்ளெல்லாம் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தக்காளியும் புளியும் போட்டு கரைச்சி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துட்டு உப்பு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துட்டு கூடவே கொத்தமல்லி தலையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு கொதி விட்டுக்கணுங்க. ஏன்னா அது வந்து பயிர் வகையில சேர்த்திருக்கோம் இல்லையா கொள்ளு, அதனால அவ்வளவுதாங்க கொள்ளு ரசம் டேஸ்டியா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வெயிட் லாஸ்ல இருக்கிறனால ஒயிட் ரைஸ்க்கு பதிலா நான் வந்து அவல் தான் வந்து எடுத்திருக்கேன். சூப்பரா வந்து ரசத்தோட சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.